குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இன்று 17/9/2025 புதன்கிழமை, தக்ஷணாயனம் ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு புரட்டாசி மாதம் 1ஆம் நாள், தமிழ் மாத பிறப்பு. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:30 முதல் 5 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6:03, கரணன் 6 முதல் 7:30 வரை. திதி இன்று அதிகாலை 3:26 வரை தசமி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று காலை 9:56 வரை புனர்பூசம், பின்பு பூசம். நாமயோகம் இன்று அதிகாலை 4:22 வரை வரியான், பின்பு பரிகம். கரணம் இன்று அதிகாலை 3:26 வரை பத்திரை, பின்பு பிற்பகல் 2:48 வரை பவம், பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று காலை 9:56 வரை கேட்டை, பின்பு மூலம். நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி விருச்சக ராசி. அதிலும் கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு 9:56 வரை சந்திராஷ்டமம். பிறகு தனுசு ராசிக்காரர்களுக்கு மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்கும். இந்த நாள் எதற்கு உகந்தது? ஸ்ரீமன் நாராயணர் பெருமாளை வழிபட வளர்ச்சி இருக்குங்க. புரட்டாசி மாதம் 1ஆம் நாள் பெருமாளுடைய வழிபாடுக்கு நல்லது. அதிலும் இந்த நாள் தொடக்கமே திதி அற்புதமாக ஏகாதசி திதி அமைகிறது. இன்னும் விசேஷம், பெருமாளுக்குரியது ஏகாதசி திதி. இந்த நாளில் உப்பில்லாமல் சாப்பிட்டால் உங்களுடைய பூர்வ ஜென்ம பாவங்கள் தீரும் என்பது ஐதீகம். ஒரு வருடத்தில் 11 மாதங்கள் நீங்கள் விரதங்கள் இருந்து அனுஷ்டித்தால் நிச்சயம் 12வது மாதத்தில் உங்களுடைய பிரார்த்தனைகள், உங்களுடைய வேண்டுதல்கள், எதை இறைவனிடத்தில் கேட்கிறீர்களோ அந்த காரியங்கள் நடக்கும். ஓம் நமோ நாராயணாய என்று இந்த ஒருவரி மந்திரத்தையும் ஜபிக்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, தன்வந்திரயே, அமிர்த கலசஹஸ்தாய, சர்வாமிய விநாசனாய, திரைலோக்கியநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமக என்று இந்த ஸ்லோகத்தை நீங்கள் பாராயணம் செய்தால் ஸ்ரீமன் நாராயணர் பெருமாளுடைய அனுகிரகத்தை நீங்கள் பெற முடியும். இந்த நாள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்யலாம்? வேண்டுதல்கள் நிறைவேற்றுவதற்கு உகந்த நாள். மதில் சுவர் பராமரிப்பு பணிகளை செய்ய ஏற்ற நாள். கண்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர உகந்த நாள். விதை பணிகளை மேற்கொள்ள சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் உங்களுக்காக கொடுக்கப்படுகிறது. இரவு 7:58 முதல் 9:42 வரை மேஷ லக்னம். 9:43 முதல் 11:44 வரை ரிஷப லக்னம். 11:45 முதல் 1:56 வரை மிதுன லக்னம். 1:57 முதல் காலை 4:04 வரை கடக லக்னம். 4:05 முதல் 6:10 வரை சிம்ம லக்னம். 6:11 முதல் 8:10 வரை கன்னி லக்னம். 8:11 முதல் 10:16 வரை துலாம் லக்னம். 10:17 முதல் 12:27 வரை விருச்சக லக்னம். மதியம் 12:28 முதல் 2:34 வரை தனுசு லக்னம். 2:35 முதல் 4:29 வரை மகர லக்னம். 4:30 முதல் 6:12 வரை கும்ப லக்னம். 6:13 முதல் இரவு 7:53 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். யார் ஒருவர் ஓரைகளை அறிந்து செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு எந்த விதமான தடைகளோ தாமதங்களோ ஏற்படாது.
எவராலும் உங்களை ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. புதன்கிழமை தினம் இந்த நாளுக்கான காயத்ரி மந்திரத்தையும் இந்த கிரகத்தையும் வணங்குவது நல்லது. புதன் பகவானுடைய அதிபதி ஸ்ரீமன் நாராயணர் பெருமாளுடைய வழிபாடு அநேக கோடி பலனை தரும். அதிலும் புரட்டாசி 1ஆம் நாள் தமிழ் மாத பிறப்பு, அதிலும் ஏகாதசி திதி மிக மிக பொருத்தம், மிக விசேஷமான நாளாக அமைகிறது. ஓம் கஜத்வஜாய வித்மகே சுக ஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை, ஓம் கஜத்வஜாய வித்மகே சுக ஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரசோதயாத் என்று பெருமாளை வழிபட்டு புதன் பகவானையும் வழிபட்டு பிறகு உங்களுடைய வேலைகளை செய்யலாம். பச்சை பயிர் இந்த நாளுக்கான தானியம் புதன் பகவானுக்கு உகந்தது ஆக அதனை நீங்கள் சுண்டலாக செய்து சாப்பிட்டாலும், மாணவ செல்வங்களுக்கு கொடுப்பது, வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எடுத்துக்கொண்டால் நல்ல அறிவு ஞானம் திகழும். நல்ல விதமாக உங்களுடைய வேலைகள் திருப்திகரமாக நடக்க வாய்ப்புகள் உண்டு. சுப கிரக ஓரைகள் புதன்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை, 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை, காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை, 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை, 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை, 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை, 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை, மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை, 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மேஷராசி அன்பர்களே, புடம் போட்ட தங்குங்க. நீங்க எவ்வளவு சோதனை செய்தாலுமே உங்களுடைய தன்மையை கொஞ்சம் கூட குறைச்சிக்காம இன்னும் மென்மேலும் பளபளப்பாக இருக்கணும், நல்ல கலகலப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க. 1000 அடி வாங்கி இருந்தாலும் கூட வெளியில எந்த கஷ்டத்தையும் காட்டாம மனசுக்குள்ளேயே உங்களுடைய கஷ்டத்தையும் வருத்தத்தையும் புதைச்சிட்டு வெளியில ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரியான ஒரு மனபாவனை, முக பாவனை வெளிக்காட்டுறவங்க நீங்க. ஆக உங்களுக்கு உங்களுடைய மனசுக்கு இந்த நாள் கிரகங்கள் எப்படியெல்லாம் உங்களுக்கு உதவி செய்ய போறாங்க, யாரெல்லால உங்களுக்கு பலன் இருக்கு, எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்ன்றத நீங்க முழுமையா நம்மளுடைய சேனலை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இதுவரையில சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா மேஷராசி அன்பர்களே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. உங்களுடைய சுய ஜாதகத்துல சில விளக்கங்கள் நீங்க கேட்க நினைச்சாலும் அப்பாயின்மெண்ட் நம்பருக்கு போன் பண்ணி நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாங்க, முன்பதிவு செஞ்சுக்கலாம். ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ அல்லது உங்க மனசுல இருக்கக்கூடிய கேள்விகளோ ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கேள்விகளை பதிவிடுங்க. அதுக்கான பதில் நாளைய வீடியோல உங்களுக்கு கொடுக்கப்படுங்க. வாங்க இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாங்க. ராசிக்கு 3ஆம் வீடு மிதுனத்துல காற்று ராசியில குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாருங்க. அது மட்டும் இல்ல, குரு 3ஆம் இடத்திலையும் சந்திர பகவான் 4ஆம் இடத்திலையும் சஞ்சாரம் செய்யறாருங்க. உங்களுடைய அதிபதியான செவ்வாய் பகவான் நல்ல வலுவான ஸ்தானம்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடம் களத்திரத்துல போய் அமர்ந்திருக்கிறது ரொம்ப விசேஷம். சொந்தமா வீடு வாங்கணும்னு நினைக்கிறதும், சீக்கிரமா சொத்துக்கள் வாங்கணும், ஒரு சின்ன இடமாவது வாங்கி வீடு கட்டிடணும்ன்ற ஆசை உங்களுக்குள்ள ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. 4ஆம் வீட்டுல தாய்க்குண்டான பாவகத்துல சந்திர பகவான் கடகத்தின் அதிபதி. அவர் தாய் பற்றிய எண்ணங்கள் மனதில் அதிகமாக இருக்கும். உங்களிடம் இருந்தாலும் சரி, அவங்க வெளி இடங்கள்லயோ உங்க கூட பிறந்தவங்க வீட்டுல இருந்தாலும் சரி, உங்க அம்மாவை பத்தின நினப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. அவங்களுக்கு ஏதாவது செய்ய கொடுக்க முடியலையேங்கிற ஒரு வருத்தமும் உங்க மனசுல ஒரு சில நேரங்கள் வந்து போகலாம். மனசுல எண்ணங்கள்லயும் உங்களுடைய தாய் பற்றிய நினைவுகள் தான் அதிகமாக ஓடிக்கொண்டிருக்குங்க. நீங்க சின்ன வயசுல வளர்ந்த விதம், அவங்க உங்களை பார்த்துக்கினது, ஒரு பழைய விஷயங்களை பத்தி அதை அடிக்கடி யோசிச்சுட்டு இருக்கிறதும், ஒரு மலரும் நினைவுகள் போல உங்களுடைய எண்ணங்கள் இருக்குங்க. இதுவும் ஒரு விதமான சுவாரஸ்யமா தான் நீங்க உணர்வீங்க. வண்டி வாகன பயணங்கள்ல போறவங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்குங்க. ஏதாவது ஒரு வேலைக்காக நீங்க வெளியே போறீங்கன்னா அந்த வேலை உங்களுக்கு சீக்கிரமாகவே நடக்கிறது மட்டுமல்ல, எல்லா விதமான ஒரு க்ஷேமங்களும் லாபங்களும் நிறைந்த நாள்னு சொல்லலாங்க. வாசன திரவியங்களை அதிகமா பயன்படுத்துவீங்க.
சுக்கிர பகவான் தான் வாசனை திரவியம். கலை தொடர்பான ஒரு நிலையை கொண்டவர் தான் சுக்கிர பகவான். அவர் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய பாவகத்துல இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சூரிய பகவான் இந்த நாள் சிம்மத்தில இருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது 5ஆம் வீட்டுல இருந்து 6ஆம் வீடான உங்களுடைய ராசிக்கு கன்னி வீட்டுக்கு சூரிய பகவான் இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே கன்னி ராசியில தான் சஞ்சாரம் செய்வாருங்க. இதனால உங்களுடைய எண்ணங்கள்லாம் ஒரு சொந்தமாக வீடு வாங்கணும், பரம்பரை சொத்துக்கள்ல ஏதாவது ஒரு விஷயங்கள் சில நேரத்துல செலவு கூட ஆகலாங்க. எந்த ஒரு நிலையில இருந்தாலும் சரி விரயங்கள் ஏற்படும். அதை நீங்க தவிர்க்க முடியாது. அதை சுப விரயங்களா மாத்திக்கவும் முடியுங்க. கர்மாவை எப்படி தர்மாவா மாத்துறதோ, தர்மத்தை எப்படி கர்மாவா மாத்துறது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கு. அது அவங்களுடைய பழக்க வழக்கத்தை பொறுத்து தாங்க இந்த விஷயங்கள்லாம் மாறும். வியாபாரம் செய்யறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. எந்த அளவுக்கு நீங்க பணத்தை முதலீடு செய்றீங்களோ அதுக்கேத்த மாதிரி ஒரு ரிட்டர்ன்ஸ் லாபம் கிடைக்கும். அனுகூலம்னு சொல்லலாம். அதிகமான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு இருக்குங்க. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. எண் பார்த்தீங்கன்னா 6ஆம் எண். வெள்ளை நிறத்தை இந்த நாள்ல பயன்படுத்துங்க. ரொம்ப சுபிக்ஷமாகவும் அமோகமாகவும் வருவீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய ஆசைகள் கை கொடுங்க. எண்ணங்கள் எல்லாமே நிறைவேற போகுது. எதிர்பார்த்த காரிய அனுகூலம் நடக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதார நிலைகள்ல நல்ல ஏற்றம் உண்டுங்க. எதிர்பார்த்தபடி எதிர்பார்க்காத விஷயங்கள் கூட நடக்குங்க. யாராவது ஒருவர் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டலாம். உங்களுடைய செயலுக்கு பாராட்டுகளை தெரிவிக்கலாம். மிகவுமே ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாள்னு தாங்க சொல்லணும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வளர்ச்சி என்பதுதான் உங்களுக்கு அதிக பிடித்தமானதாக இருக்கும். சீக்கிரமாக வீட கட்டணுங்கிற ஆசைகள் எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். விவசாயம் செய்யறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல பலன்கள் கிடைக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள்லாம் கை கொடுங்க. உங்களுடைய நட்சத்திர அதிபதி கேது பகவான் பூர்வ புண்ணியத்துல இருக்கிறதுனால குழந்தைங்களுக்காக செலவு பண்ணணும்னு நினைப்பீங்க. புதுசா வீடு வாங்கணும், மனம் வாங்கணும், இல்லைன்னா ஒரு 1/2 கிரவுண்ட் 1/4 கிரவுண்டாவது இடம் வாங்கி போடணும்ன்ற எண்ணங்கள் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபத்தை பெறக்கூடும். வியாபாரத்துல களை கட்டுங்க. தொழில் விஷயங்கள்ல புதிய எண்ணங்கள் அவங்களுக்குள்ள அதிகரிக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு வளர்ச்சிக்குண்டான பயணம் அனுகூலம் உண்டு. வியாபாரத்துல சின்ன சின்ன ஒரு சேஞ்சஸ் நடக்குங்க. சொத்துக்கள்னால கொஞ்சம் விரயங்கள் செலவாகலாம். கவனமாக பார்த்து ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லதுங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ரிஷபராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன்கள். புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி சூரிய பகவான் 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு பிரவேசிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவான் 3ஆம் வீட்டில் இருக்கிறார். உங்களுக்கு குடும்ப விஷயங்களில் நல்ல பலனை தருவதற்கு குரு பகவான் காத்திருக்கிறார். குரு கடாட்சம் பரிபூரணம். ரிஷபராசி அன்பர்கள் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்க போகுதுங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல மத்தவங்களோட உங்களுக்கு நல்ல ஒரு அனுசரணையான இருக்கும். வாக்குவாதங்கள் எதுவுமே இருக்காது. மற்றவர்களோடு உங்களுக்கு இருந்த கசப்புகள் கூட போக போகுது. அணுகுமுறைகள்ல சில மாற்றங்கள்லாம் வருங்க. வேலைக்கு போறவங்களுக்கு அலுவலக வேலைகள்ல உங்களுடைய வார்த்தைக்கு தனி மதிப்பு உண்டு. நீங்கள் என்ன சொன்னாலும் அதை மத்தவங்க கேட்டு நடப்பாங்க. உங்களுடைய வார்த்தைக்கு காத்திருப்பாங்கன்னு கூட சொல்லலாம். வழக்குல இருக்கவங்க நீதிமன்ற விஷயங்கள், சொத்து பிரச்சனைகள், பூர்வீக சொத்துக்களை உங்கள் பக்கம் கொண்டு வர்றதுக்கான நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சாதகமான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எதெல்லாம் விருப்பமா இருக்கோ அந்த விஷயங்கள்லாம் நடக்க போகுது. இந்த நாள் ஒரு சின்ன மாற்றங்கள் இருக்கும். இதெல்லாம் நடக்குமா நடக்காதா, நம்ம வாழ்க்கையில் இப்படியும் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்குமான்னு காத்திருந்திருப்பீங்க. அந்த நல்ல விஷயங்கள் இந்த நாள் நடக்க இருக்குங்க. எதிர்பார்த்தபடி உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப அழகா கொண்டு போவீங்க. பேச்சுக்கு குறைவே இருக்காது. பொதுவா ரிஷபராசி அன்பர்கள் மற்றவர்களுடைய வார்த்தைக்கு பிறர் கட்டுப்படுவாங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனா உங்களுடைய பேச்சுக்கு நிச்சயம் வீட்லயும் சரி, வெளி இடங்கள்லயும், வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல, தொழில் ஸ்தானங்கள்ல, வியாபார ஸ்தலத்துல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல பேர் இன்றைய தினம் உண்டு. உங்களுக்கான வருமானம் ரொம்ப சிறப்பாவே இருக்குங்க. எதிர்பார்த்தபடி வேலையில உயர்வு ஏற்படுறதும், நீங்க விரும்பின துறைக்கு போகக்கூடிய சூழல் ஏற்படலாம். நீண்ட நாளாக ஒரு சில வேலைகள் முயற்சிகள் செய்றீங்க அப்படின்னா அதற்குண்டான பலன் இந்த நாள் கிடைக்க போகுதுங்க. பல நன்மைகள் ஏற்படும் நாள் என்றே சொல்லலாம். இந்த நாள் நல்ல நாள். வியாபாரம் செய்யறவங்க நீங்க எப்படி தராசு தூக்கி பிடிச்சு வியாபாரம் செய்யறீங்களோ அந்த மாதிரி உங்களுடைய செயலும் சரி, பேச்சும் சரி நேர்மையா இருக்கும். தராசு போல துல்லியமா இருக்குங்க. எழுத்து துறைகள் இருக்கிறவங்களுக்கு மாற்றமான வாய்ப்புகள் வரலாம். உடல் நலத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை. வெளி இடங்களுக்கு சென்று சாப்பிடுறத முற்றிலுமாக தவிர்க்கணும்.
உங்களுடைய நடவடிக்கை எப்படி நீங்கள் முறைப்படுத்தி போறீங்களோ அதுக்கேத்த மாதிரி தான் பலனும் உங்களுக்கு வரும். பிள்ளைகளுடைய விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதும், எப்பொழுதுமே உங்களுடைய சிந்தனை இளைய சகோதரர்கள் பத்தி தான் அதிகமா இருக்குங்க. சந்திர பகவான் உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்துல, கடகம் அவருடைய ஆட்சி வீடு, அதே போல 2ஆம் வீடு அஷ்டமஸ்தானாதிபதி உங்களுக்கு குடும்பஸ்தானத்துல நல்ல நிலையில இருக்கிறார். உங்களுக்கு வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக குரு பகவான் இருக்க போறார், பிரகஸ்பதி. அது மட்டும் இல்ல, எடுக்கக்கூடிய காரியத்தை பெரிய அளவுல சக்சஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க. அதுவும் தொழில் விஷயங்கள், வேலைக்காரர்கள் இடத்துல பக்குவமா தட்டி கொடுத்து வேலை வாங்குறது நல்லது. அதிகமாக யாரிடத்திலும் பேசி வேலையை கெடுத்துக்கொள்ள வேண்டாம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய சாதுரியம், உங்களுடைய அனுபவங்கள் எல்லாமே வெளிப்பட போகுது. வெளியே போறவங்க உங்களுக்கு கையில என்ன தேவையோ, எவ்வளவு பணம் வேணுமோ அதை மட்டும் நீங்க கொண்டு போனா நல்லது. எப்பொழுதுமே சூழ்நிலைகள் உங்களுக்கு இந்த நாள் முழுவதுமே நல்ல நல்ல விஷயமா தான் நடக்க போகுதுங்க. எதிர்பார்க்கக்கூடிய எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மற்றவங்களுக்கும் நல்ல உதவி செய்யணுங்கிற மன அமைப்பு இருக்கிறவங்க நீங்க. அதிலும் சோசியல் ஆக்டிவிட்டீஸ்ல சமூக ஈடுபாடு, சமூக சேவை செய்யறது ரொம்பவே பிடிக்கும். கருணை உள்ளங்க உங்களுக்கு. யாருக்கு எதை வேணுமோ உடனடியாக தனக்கு இல்லைனாலும் பரவாயில்லன்னு எடுத்து கொடுக்கறவங்க தான் நீங்க. ஆக உங்களுடைய நல்ல மனசுக்கு ஏத்த மாதிரி இந்த நாள் எல்லா விஷயங்களுமே, குடும்பத்திலையும் சரி, வெளியிடங்களிலும், நட்பு வட்டாரத்திலும், நண்பர்களிடத்திலும் சரி, உங்களுக்கு நல்ல பேர் கண்டிப்பா கிடைக்கும். ஏற்ற இறக்கங்கள்லாம் மறைய போகுதுங்க. ஒரு சீரான போக்கு, சமாதானமான குணம், உங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க கூட அடங்கி போயிடுவாங்க உங்களை பார்த்தா. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் இந்த தினம் நடக்க போகுது. உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்னு பாத்தீங்கன்னா, கிருத்திகா நட்சத்திரத்துல பிறந்தவங்க சிவபெருமானுடைய அதிகமான ஒரு அனுகிரகத்தையும் முருகப்பெருமானுடைய அருளையும் அதிகமா பெற்ற கூடிய ஒரு நட்சத்திரம் என்றால் அது கிருத்திகை நட்சத்திரம் தான். சிவ வழிபாடு அதிகம் செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் தாமதங்களும் நீங்கிடுங்க. கருத்து வேறுபாடெல்லாம் மறைஞ்சிடும். எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப நண்பர்களாக மாறி விடுவாங்க. பகைகள் விலகுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். அதிபதி சந்திர பகவான் 3ஆம் வீட்டுல இளைய சகோதர பாவகத்துல முயற்சி ஸ்தானத்துல இருக்கிறதுனால் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாவற்றிலுமே வெற்றி தாங்க. வெற்றி மேல் வெற்றி, தொட்ட காரியங்கள் எல்லாம் தொடங்க போகுது. கை வச்சேட எந்த விதங்களையுமே போய்க்காதுங்க. அது நல்லதா தான் நடக்கும். மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் வரப்போகுதுங்க. நீங்கள் எந்த வேலைக்காக எதற்கெல்லாம் முயற்சி எடுத்தீங்களோ அந்த காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக நடக்க போகுது. உங்களுடைய விருப்பங்கள், ஆசைகள் எல்லாமே கைகூடி வரப்போகுது. சாதகம் நிறைந்த நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மிதுன ராசி அன்பர்களே, அசராத குணம் கொண்டவர்கள் நீங்கள். எந்த சூழ்நிலையிலும் நன்றாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடியவங்க மிதுன ராசி அன்பர்கள். ரொம்ப சாமர்த்தியமானவங்க நீங்க. யார் எப்படி இருந்தாலும் சரி, உங்களுடைய வேலைகள்ல திடகாத்திரமாக, தீர்மானமாக சில முடிவுகளை எடுப்பீங்க. யாருக்கும் அஞ்சாதவங்கன்னே சொல்லலாம். புத்தி கூர்மை, சாதுரியம், நல்ல மூளை வளர்ச்சி, நல்ல சிந்தனை கொண்டவங்க தான் மிதுன ராசி அன்பர்கள். உங்களுடைய ராசி காற்று ராசி. பஞ்சபூதங்கள்ல காற்று தத்துவம் தான் உங்களுக்கு அடிப்படையாக கொண்டது. ஆக ஏதாவது ஒரு இடத்திற்கு போயிட்டே இருக்கணும்னு நினைப்பீங்க. ஒரு இடத்துலயே நிக்கணும் அப்படின்னாலே ரொம்ப கஷ்டமா இருக்கும். நிக்கிற இடத்துல வேலை பார்க்கறது ரொம்ப சிரமம். காற்று ராசி அப்படிங்கறதுனால ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னா அது எல்லாருக்குமே சொல்லக்கூடிய ஒரு வேகம் உங்களிடம் வெளிப்படுங்க. பொதுவாகவே ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறார். 2ஆம் வீடு வாக்குஸ்தானத்துல சந்திர பகவான். பேச்சுக்கு குறைவு இருக்காதுங்க. நல்ல பேசுறதும், மனசு திருப்தியா வெளிப்படை தன்மையாக பேசுறதும். அதிலும் 2ஆம் வீடு அப்படிங்கிறது குடும்பஸ்தானமாக இருக்கிறதுனால அந்த வீட்டிலேயே சந்திர பகவான் ஆட்சியில இருக்கார். ஆக குடும்பஸ்தானத்துல சந்திர பகவான் இருந்தா கைக்கு பணத்துக்கு குறைவே இருக்காதுங்க. கண்டிப்பா ஏதாவது ஒரு பணப்புழக்கம் இருக்கும். நீங்க எதிர்பார்த்த பணம் உங்களை நாடி வரப்போகுது. கேட்ட இடத்துல சீக்கிரமா பணம் கிடைக்கும். தாமதங்களே கிடையாது. அதுவும் உங்களை பத்தின பேச்சுக்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயமா தான் இருக்குங்க. ரொம்ப குளுமையா, கூலா இருப்பீங்க. டென்ஷனே இருக்காது. எந்த வேலை செஞ்சாலும் சரி, அதுல இருக்கக்கூடிய முழுமையான சூக்ஷ்மத்தை தெரிஞ்சுக்கிட்டு செய்யறதுனால நிச்சயமாக உங்களுக்கு கண்டிப்பா பலன் கிடைக்கும், வருமானம் கிடைக்கும். பணத்தை சேமிக்கணும்னு நினைப்பீங்க. தாயினுடைய உடல் நலத்துக்காக, ஆரோக்கியத்துக்காக முக்கியத்துவம் கொடுக்கறதும். தாய் ஸ்தானம் அப்படிங்கிறது 4ஆம் வீடு. அதில் புதன் பகவான் உங்களுக்கு ஆட்சியாக இருக்கிறார். இந்த நாள்ல 3இல் இருந்த சூரிய பகவான் 4ஆம் வீட்டிற்கு பெயர்கிறார். புரட்டாசி 1ஆம் தேதி தமிழ் மாத பிறப்புங்கிறதுனால இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே சூரிய பகவான் உங்களுக்கு கன்னி வீட்டில் தான், நில ராசியில் தான் சஞ்சாரம் செய்வார்.
பேச்சுக்கு தனி மதிப்பு மரியாதை கிடைக்குங்க. உங்களை வெறுத்தவங்க கூட உங்ககிட்ட வந்து தானா பேசுவாங்க. நீங்க யார்கிட்டயாவது பஞ்சாயத்தோ இல்லைனாக்கா ஒரு பிரச்சனைகள் இருக்கு அந்த இடத்துல போய் நீங்க பேசுனீங்கன்னா எல்லாருமே ஆஃப் ஆயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சாந்தம், வார்த்தையில ஒரு தெளிவு, கொழுமை, இனிமை, எல்லோரையும் வசீகரிக்கக்கூடிய தன்மை உங்களிடம் இருக்குங்க. இது நாள் வரையில வேலையில இருந்த சின்ன சின்ன தடைகள், இடையூறுகள் எல்லாம் விலகிடுங்க. தம்பதியர்களுக்குள்ள நல்ல ஒரு நெருக்கம், ஒரு அந்யுன்யம், மகிழ்ச்சி, அன்பு, ஈடுபாடு, ஈர்ப்பு இதெல்லாம் அதிகமாகும். 2ஆம் வீடுங்கிறதுனால குடும்பஸ்தான். குடும்பத்துல இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்ட ரொம்ப மதிப்பு மரியாதையா நடந்துக்கிறதும், தாய் கிட்ட நீங்க சம்பாதிக்கக்கூடிய ஒரு பணத்தையாவது நீங்க கொடுக்க பாப்பீங்க. அவங்க செலவு பண்ணலனாலும் அவங்க கையில இருக்கட்டும் அப்படின்னு ஏதாவது உங்களால முடிஞ்ச ஒரு தொகை உங்க தாய் நிலத்துல கொடுக்கணுங்கிற எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. இது கோச்சாரத்தினுடைய பலன். நம்பிக்கையானவங்க பத்தின புரிதல்கள் இருக்கும். கடன்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து வெளிவருவதற்கான சூழ்நிலைகள் அமையுங்க. வியாபாரங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல விஷயங்கள்ல நடக்க போகுது. போட்டியாக இருந்தவங்க, பொறாமையா இருந்தவங்க எல்லாருமே விலகி போறாங்க. உங்களுடைய விருப்பப்படி உங்களுடைய வாழ்க்கைய சுதந்திரமா வாழ போறீங்க. ஆக செய்யக்கூடிய செயல்கள்ல தெளிவு இருக்கும், உண்மை இருக்கும், நேர்மை இருக்கும். இதனால உங்களுக்கு எல்லாருமே பிடிச்சவங்களா இருப்பாங்க. எல்லாருக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். ஆக மாணவர் செல்வங்களுக்கும் சரி, படிப்புல ஒரு கெட்டிக்காரத்தனம், சுட்டித்தனம், எல்லாருக்கும் மத்தியில உயர்வ வரணுங்கிற வேகம் இதெல்லாம் அதிகமாக இருக்குங்க. படிப்புல வந்து உங்களுக்கு எந்த குறையுமே இருக்காது. நல்லா படிப்பீங்க. அதிலும் தாய் சொல்லி கொடுக்கும் பொழுது அதுல இன்னும் உங்களுக்கு சுவாரஸ்யம். சூரிய பகவானோட புதன் பகவான் இருக்கிறார். சந்திர பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறார். 3ஆம் வீட்டுல கேத்து பகவானோட சுக்கிர பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்துல செவ்வாய் பகவான். குழந்தைங்க கிட்ட ரொம்ப கனிவா ஒரு நிதானமாக குழந்தைங்க கிட்ட பேசுறது நல்லது. அதிகார துஷ்பிரயோகம் இருக்கக்கூடாது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல செவ்வாய் இருக்கிறதுனால முன்னோர்களுடைய சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வருவது போன்ற ஒரு நிலைகள் ஏற்படலாம். முயற்சி செய்தால் ஏதாவது ஒரு வகையில நல்லது நடக்குங்க. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ப்ளூ, ஸ்கை ப்ளூ, டார்க் ப்ளூ, ஏதாவது ஒரு ப்ளூ பயன்படுத்தினாக்கா அதுக்கேற்ற ஒரு நல்ல பலன் நிச்சயம் உங்களுக்கு அந்த கலரினுடைய ரெஃப்ளெக்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலனை தரும். நட்சத்திர பலன் பார்க்கும்பொழுது மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களோட உங்களுக்கு நல்ல ஒரு இணக்கம் இருக்கும். தைரியமா ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து செய்யறதும், முக்கியமாக ஒரு சில விஷயங்களை பேசும் பொழுது அதுல ஒரு தெளிவு, ஒரு மிடுக்கு, ஒரு தைரியம், மத்தவங்க உங்களை பார்த்து பயப்படுற மாதிரியான ஒரு நிலை வந்துருங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் படிப்படியாக குறையும். பிரஷர் குறையும். வேலையில இருக்கக்கூடிய அழுத்தத்தை போக்கக்கூடிய விதமாக உங்களுடைய செயல்பாடுகள் அமையுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவான ஒரு சில முடிவுகள் எடுக்க போறீங்க. அது மட்டுமல்ல, வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல பாராட்டுகள் கிடைக்குங்க. எதிர்பார்த்த நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. மனசுல தெளிவும் உற்சாகம் பிறக்கும் நாளுங்க. கடன் பத்தின பய உணர்வுகள்லாம் மறைஞ்சிடும். எந்த நேரத்துல எந்த பேங்குக்கு கடன் கட்டணுங்கிற எண்ணத்தின்படி உங்களுடைய பணத்தை முன்கூட்டியே தயார் செஞ்சுக்கிற கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். நம்பிக்கையானவங்க பத்தின புரிதல்கள் இருக்குங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கடகராசி அன்பர்களுக்கான இன்றைய நாள் ராசி பலன்கள். என்று உங்கள் ராசியிலேயே சந்திர பகவானுடைய சஞ்சாரங்க. 2.25 நாளுக்கு உங்களுடைய ராசியில தான் சந்திர பகவான் இருப்பார். அடுத்து 2ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம், தனஸ்தானம், சிம்ம ராசிக்கு போவார். சந்திர பகவான் மனோகாரகன், தாய்க்கு அதிபதி, நீருக்கும் உணவுக்கும் காரகத்துவம் கொண்டவர் சந்திர பகவான். ஆக கடகராசி அன்பர்கள் எப்பொழுதுமே உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள். ஓய்வு என்பதே இருக்காது. தனக்காக வாழாமல் ஊருக்காக, மற்றவர்களுக்காக வாழக்கூடியவங்க கடகராசி அன்பர்கள். உழைப்பே உயர்வு, உழைப்பே கண்ணாக கருதக்கூடியவங்க நீங்க. ஆக உங்களுடைய செயல்கள் இந்த நாள் எப்படி இருக்கும்னு பார்த்தா, பேசக்கூடிய விஷயங்கள் எப்பொழுதுமே பணம் ரீதியாக இருக்குங்க. குடும்பஸ்தானம், தனஸ்தானத்துல கேத்து பகவானோட ஸ்ரீ சுக்கிர பகவானும் இருக்கிறார். சுக்கிர பகவான் உங்களுக்கு லாபாதிபதி, சுகாதிபதி, சுகஸ்தானத்தின் அதிபதி 2ஆம் வீட்டு. ஒரு சில நேரம் என்ன போக்கு என்பது ஒரு நேராக கட்டுக்கோப்பாக அமையாது. ஆசோலேஷன் மைண்ட், அங்கும் இங்குமாக ஆடிக்கொண்டே இருக்கும் மன கட்டுப்பாடு வேண்டும். தேவையற்ற எண்ணங்களை தவிருங்கள். நேர்மறையான எண்ணத்தை கொண்டு வாருங்கள். உங்களால் கண்டிப்பாக முடியும். மனம் போன போக்கில் செல்லாதீர்கள். தோற்றப்பொறிவுல சில மாற்றங்கள் ஏற்படுங்க.
ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க பிசினஸ்க்காக அப்படின்னாலும், இல்ல உங்களுடைய வியாபாரம் ட்ரேடிங்காக வர்த்தகத்துக்காக பணத்தை முதலீடு செய்யறதா இருந்தா, வீட்டுல பெரியவங்க கிட்ட மனம் விட்டு பேசுறது, அவங்களுக்கு தெரியாம எந்த காரியத்தையும் செய்யாதீங்க. முதல்ல பெற்றோர்கள் கிட்ட உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துறது, அவர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்குறது, அதுக்கப்புறம் உங்களுடைய வேலைகளை தொடங்கினா சீக்கிரமாக வேலை முடியுங்க. சந்திர பகவான் மாத்ரு காரகன், மனோகாரகன், அவரே உங்களுக்கு ராசியில் இருக்கிறதுனால மாதா பிதா குரு தெய்வம். முதல்ல மாதாவை வணங்குங்க, அதுக்கு அடுத்தது உங்களுடைய பிதா தந்தை குருவை வணங்கணும். ஆக ஒவ்வொரு விஷயத்திலுமே நீங்க பார்த்து பார்த்து செய்தா ஓரளவிற்கு வர பிரச்சனைகளை நீங்க தவிர்க்கலாங்க. விமர்சனங்கள் கூட ஏற்படலாம். உங்களை பத்தி யாராவது ஒருத்தர் குறைவாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்திலும் தாழ்வு மனப்பான்மை வச்சுக்க வேண்டாம். எப்பொழுதுமே சாதாரணமாக இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நல்ல சிந்தனைகள் உங்களை நல்ல நிலைக்கு கொண்டு வரும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் அமையுங்க. வேலைக்கு போறவங்க மத்தவங்களோட பேசக்கூடிய விஷயங்கள்ல யாருக்கு எந்த பாதிப்பு இல்லாதபடி பார்த்துக்கிறது நல்லது. அது மட்டுமல்ல, பிறருக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நீங்க நினைப்பீங்க. அப்படி கொடுத்தாலும் சில நேரம் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்காது. அவ பெயர்தான் மிஞ்சும். நல்ல லட்சணத்தோடு உங்களுடைய முகம் அழகாக ரிப்பீட் உங்களுக்கு மிகவுமே லட்சணத்தோடு உங்களுடைய முகம் பிரகாசிக்குங்க. மறைமுகமாக உங்களுக்கு எதிராக இருப்பவர்களுடைய விமர்சனங்கள்லாம் ஏற்பட்டு நீங்க போகுது. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு ரொம்பவே அனுசரிச்சு போக வேண்டிய நாள். கடகராசி அன்பர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே அலட்சியமா எடுத்துக்காதீங்க, கவனமாக இருங்க. இந்த நாள் உங்களுக்கு மதிமமான ஒரு சுமாரான சாதாரணமான பலன்கள் தான் அதிகம் இருக்குங்க. எதற்காகவும் நீங்க இமேஜின் கற்பனை பண்ண வேண்டாம். எதையும் எதிர்பார்க்காதீங்க. நடக்கிறது நல்லதா நடக்குங்கிற ஒரே நம்பிக்கை மட்டும் நீங்க வைங்க. இதுவும் கடந்து போகுங்க. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. உங்களுக்கான நிறம் பச்சை நிறத்தை நீங்க பயன்படுத்துங்க. பச்சை நிற ஆடை அணியறதுனாலயோ இல்ல கட்சிஃபா வச்சுக்கிறதோ ரொம்பவே நல்லது. புனர்பூச நட்சத்திரக்காரங்க விட்டு கொடுத்து போகணுங்க. குரு பகவான் உங்களுடைய நட்சத்திராதிபதி விரயத்தில் இருக்கிறார். ஆக யாரிடத்தில் எப்படி பேசினால் வேலை நடக்கும் என்கிற சூக்ஷமத்தை புரிந்து நடக்க வேண்டும். அதிகார துஷ்பிரயோகம் இருக்கக்கூடாது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படலாங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் பொறுமை நிதானம் தேவை. தோற்ற பொலிவுல மாற்றம் வரும். குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட அனுசரித்து விட்டு கொடுத்து போகணும். கோப உணர்வுகளை தவிர்க்க வேண்டிய நாள். ஆயிலம் நட்சத்திரக்காரர்கள் வேலைகள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஆயிலம் நட்சத்திரக்காரங்களுக்கு வேலைகள்ல கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணுங்க. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டு அதிபதி அவர்தான், ஆட்சிநாதன் அவர்தான். 2ஆம் வீட்டு அதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முழுக்கவே கன்னி ராசி கன்னி வீட்டுலதான் சஞ்சாரம் செய்ய போறார். மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும். சில வேலைகள்ல ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. எல்லாம் தனக்கு தெரியும் என்கிற எண்ணத்துல நீங்க இருக்காதீங்க. யானைக்கும் அடிச இருக்கும், பெரிய பெரிய ஆளுங்களுக்கே இழுத்து விட்டுரும். ஆக எவ்வளவு அனுபவம் இருந்தாலும் சரி, உங்களுக்கே தெரியாம சில தப்ப பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டுருங்க. மறைமுகமாக விமர்சனங்கள் இருக்கும். கவனமாக இருங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சிம்மராசி என்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். இன்றைய நாள் எப்படி இருக்கும்? சந்திர பகவான் வைத்துதான் உங்களுக்கு பலன்கள் தினந்தோறும் சொல்லப்படுகிறது. அந்த வகையில் எதற்கும் அசராதவர்கள் நீங்கள். காட்டிற்கு ராஜா எப்படி தனித்து ஆளுமை ஆட்சி செய்கிறதோ அதே போலத்தான் நீங்களும். 12 ராசிகளிலேயே சூரியன் தனித்துவமாக இருக்கக்கூடிய ஆட்சி என்றால் அது சிம்மராசி மட்டும்தான், அது நீங்கள் தான். ஆகவே இந்த நாள் எதற்கும் அஞ்சாமல் உங்களுடைய வேலைகளை திறமையாக செய்தாலே போதும். எல்லா காரியங்களும் உங்களுக்கு அனுகூலமாகவே நடக்கும். விரயஸ்தானத்தில் சந்திர பகவான் கடகத்தில் சஞ்சாரம் ஆட்சியாக இருப்பதால் சில அலைச்சல்கள் அதிகமாக இருக்குங்க. வெளியே போறவங்க மிக சரியா திட்டமிட்டு உங்களுடைய வேலைகளுக்கு தகுந்தபடி சில முன்னெச்சரிக்கையான விஷயங்களை கையாள்றது ரொம்பவே நல்லது. அதிலும் நினைச்ச வேலைகள் முடிக்கணும்னா கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாகத்தான் இருக்கும். எப்பவுமே மனச ஒரு சீரா மன ஓட்டத்தை நிலைய வச்சுக்கிட்டீங்கன்னா மனக்கவலைகள்ன்றதே இருக்காதுங்க. எதை பத்தியுமே யோசிக்க வேண்டாம். நடக்கிறது எல்லாமே நல்லதா நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை மட்டும் நீங்க வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சந்திர பகவான் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார். அது மட்டும் இல்ல, உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் 2ஆம் வீடான குடும்பஸ்தானத்திற்கு செல்கிறார். இந்த புரட்டாசி 1 கடைசி வரைக்குமே இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு 2ஆம் வீட்டில், அதிலும் புதன் பகவானோடு இருக்கிறார். 3ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான், அவர் அஷ்டமாதிபதி மற்றும்
சுகஸ்தானாதிபதி 4க்கும் 8க்கும் அதிபதியானவர் உங்களுக்கு 3ஆம் இடத்தில். இளைய சகோதர சகோதரிகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு சீராக இருந்தாலும் அனுசரித்து போகணுங்க. கோப உணர்வுகளை தவிர்க்கணும். எந்த வார்த்தைகளை எப்படி பேசணும் பயன்படுத்தணுங்கிற விஷயத்தோட நீங்கள் பேசுறது ரொம்ப நல்லது. வார்த்தைகள்ல ரொம்ப கவனம் வேணும். மற்றவங்களுடைய மனம் புண்படும்படியாக பேச வேண்டாம். எல்லா வார்த்தைகளுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. எதை நோக்கி நீங்கள் பேசுறீங்க அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு புரியுற மாதிரி இருந்தா நல்லது. இல்லைனாக்கா உங்க மேல தேவையற்ற கோப உணர்வுகள் தான் வெளிப்படும். சந்தேகங்கள் வரலாம். உங்கள் மீதான நடவடிக்கையில யாருக்காவது ஒருத்தருக்கு சின்ன ஒரு மாற்றங்கள் தென்படலாம். இதனால நீங்க மன கஷ்டத்துக்கு ஆளாக்க வேண்டியிருக்கும். செயல்கள் ஒவ்வொன்றுத்திலுமே ரொம்ப நிதானமா இருக்கணும். வியாபாரம் பொறுத்த வரையில மக்கள் கிட்ட எப்படி நீங்க பேசணும், மக்களிடத்துல வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் இடத்துல எப்படி அணுகணுங்கிற முறையை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு லாபத்தை நீங்கள் சம்பாதிக்க முடியுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவங்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல அறிவு, இதையெல்லாம் வச்சு எப்படி முதன்மையாக சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். வேலையாட்கள் இடத்துல தட்டி கொடுத்துதான் போகணுங்க. வியாபாரத்திலும் சரி, தொழில் செய்யறவங்களாக இருந்தாலும், கூட்டு தொழில் செய்யறவங்க, உங்களுடைய பங்குதாரர்கள் கிட்ட, ஷேர்ல இருக்கிறவங்க கிட்ட, பார்ட்னர் கிட்ட ரொம்ப கவனமா பேசணும். வாக்குறுதிகளை கொடுத்துடாதீங்க. அது உங்களுக்கு சில நேரம் சங்கடத்தை ஏற்படுத்திடுங்க. சொல்ற காரியம் உங்களால் செய்ய முடியாது. செய்யலாம் நினைப்பீங்க, அது ஏதாவது ஒரு வகையில தாமதம் ஆயிட்டே இருக்கும். சீக்கிரமா முடிச்சு கொடுக்க வேண்டிய வேலைகள் அலுவலகத்துல உங்களுக்கு தாமதமாக வரலாம். உங்களுக்கே புரியாது ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு. வித்தியாசமான கற்பனைகள் வரலாம், குழப்பங்கள் வரலாம். இந்த நாள் நீங்க உணவு சார்ந்த விஷயங்களையும் கவனமா இருக்கணும். உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணுங்க. சில நேரம் வயிறு சம்பந்தமான பிரச்சனை வரலாம். தண்ணீர் அதிகமாக குடிங்க. வெளியிட உணவுகளை தவிர்க்கிறது நல்லது. கூடுமான வரையில அமைதியா இருந்துருங்க. சாப்பாட்டுல கூட காரம், மசாலா, எண்ணெய் வஸ்துக்கள் இல்லாம எளிமையான உணவுகளை சாப்பிடுறது நல்லது. இந்த நாள் அதிகமாக தண்ணீர் குடிக்கிறது நல்லதுங்க. காரணம், சந்திர பகவான் உங்களுக்கு விரயத்தில் இருக்கிறார். 12வது வீடு அயன சயன போகஸ்தானத்துல இருக்கிறார். தூக்கம் மட்டும் நல்லா வரும். சிம்மராசி அன்பர்கள், யாராவது ஒருவருக்கு ஜாதகத்துல 12வது வீட்டுல சந்திரன் இருந்தா அவங்களுக்கு தூக்கத்துக்கு குறைவே இருக்காதுங்க. நல்லா தூங்கி எழுந்துக்கோங்க. எவ்வளவு கஷ்டம், கடன் இருந்தாலும் சரி, கஷ்டம் இருந்தாலும் அதெல்லாம் பெருசுப்படுத்தவே மாட்டாங்க. தூங்கினா படுத்த உடனே தூக்கம் அவ்வளவு வரும். அப்படியாப்பட்ட ஒரு நிலைப்பாடுதான் உங்களுக்கு இருக்குங்க. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, நீல நிறத்தை இந்த நாள் பயன்படுத்துங்க. அது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுக்குங்க. நட்சத்திர பலன், மகத்துல பிறந்தவங்க ஜகத்தை ஆளுவாங்கன்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. வெளியே போறவங்க வண்டி வாகன பயணங்கள்ல நிதானமா இருக்கணும். யார்கிட்டையும் விவாதம் செய்யாதீங்க. பூர நட்சத்திரக்காரர்கள் சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல் அனுசரித்து போக வேண்டிய நாள். யாரிடத்திலும் எந்த பேச்சுக்களும் பயனற்ற விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. வேலை இடத்துல, செய்யக்கூடிய இடத்துல மூத்த அதிகாரிகள் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆர்டர் பண்ணாலோ, இல்ல உங்களை பத்தி கோபமா பேசினாலோ, விமர்சனம் செஞ்சாலோ திருப்பி பேசாம அந்த இடத்துல அமைதியா இருந்தா உங்களுடைய வேலைகள் நீடிக்குங்க. இல்லைனாக்கா உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் தான் அந்த இடத்துல அதிகமாகும். வேலையை தக்க வச்சுக்கிறது உங்களுடைய பேச்சிலையும் உங்களுடைய செயல்பாடுகள்ல தான் இருக்கு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய அதிபதி ராசியிலிருந்து 2ஆம் வீடான கன்னி ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். ஆக இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டுல தான் சஞ்சாரம் செய்கிறார். அதிலும் புதன் பகவான் 2ஆம் வீடு கன்னியினுடைய அதிபதி அவரே. ஆக சூரிய பகவான் புதன் பகவானுடைய சேர்க்கை என்பது நன்மையை தரும். இருந்தாலும் தாயினிடத்துல ரொம்ப பக்குவமா மதிச்சு நடக்கிறது ரொம்ப விசேஷம். மனது ரீதியாக சில இனம் புரியாத குழப்பங்கள் வரலாம். அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டும். இரவு நேரங்கள்ல பால் குடிப்பது, பால் சார்ந்த உணவுகளை சாப்பிடுறதுனால சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய இந்த தோஷங்கள் ஒரு 2 நாட்களுக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கு அவர் பெயர்ச்சி ஆயிடுவார். 2.25 நாளுக்கு ஒரு முறை வரும்பொழுது ஒரு மன நிலையில மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்குங்க. கவனமாக பார்த்து செய்யறது நல்லது. வாழ்க வளமுடன். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்கள். இன்றைய நாள் பணத்தை சேர்த்து வைக்கிறதுல உங்களை தவிர நிகர் யாருமே இல்லைங்க. சம்பாதிக்கிற பணத்தை செலவு செய்யணும், அந்த செலவுலையும் மிச்சப்படுத்தி சேர்த்து வைக்கணும்ன்ற எண்ணம் உங்களுக்கு மட்டும்தாங்க இருக்கு. அது நல்ல குணம். அது கன்னிராசி அன்பர்களுக்கு பிறப்பிலேயே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான குணம். எந்த இடத்துல சிக்கனமா இருக்கணுமோ அதுல இருப்பீங்க. எந்த இடத்துல செலவு பண்ணணுமோ செய்வீங்க. எப்பயும் நண்பர்களோடு அதிகமாக இருக்கக்கூடிய ராசியில உங்களுடைய ராசி 1. எப்பவுமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட ஒரு நல்ல ஒரு நண்பர்கள் அப்படின்னாலே நீங்க அவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க. மற்றவங்களை காட்டிலும், குடும்ப நபர்களை காட்டிலுமே. அப்படியாப்பட்ட கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்க போகுது? புதிய அனுபவங்கள்லாம் ஏற்படுங்க. நினைச்ச வேலைகளை முடிப்பீங்க. லாபஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்கிறது ரொம்ப விசேஷம். அதிலும் உங்களுடைய பிறப்புல வளர்பிறை சந்திரன்ல நீங்க பிறந்திருந்தா
இன்னும் மேன்மையான நிலைக்கு இந்த நாள் வருவீங்க. இந்த நாள் தொட்டதெல்லாம் உங்களுக்கு தொடங்குங்க. எதிர்பாராத வகையில நல்ல யோகங்கள்லாம் வரப்போகுது. அதிர்ஷ்டசாலி லாட்டரி சீட்டோ அல்லது ஏதாவது ஒரு பணத்துக்காக நீங்க முதலீடு செஞ்சிருந்தீங்கன்னா அந்த ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு திரும்ப வர பணம் வந்து ஒரு 100,000 மடங்கு அதிகரிக்கும். எதிர்பார்த்தபடி வருமானம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குங்க. வேலை செய்யறவங்களுக்கு நல்ல தாராளமா சம்பளம் கொடுக்கலாம். அவங்க கேட்கிற நேரத்துக்கு பணத்தை கொடுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு யாருக்காவது உதவி செய்யலாம். இயலாதவங்கன்னு வந்து கேட்கும் பொழுது அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு உதவியானது உங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பிள்ளைகளால இருந்துட்டு வந்த கவலைகள்லாம் மறைய போகுதுங்க. பிள்ளைகளால சில நேரம் மன வருத்தம் வருங்க. ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வாக்குவாதங்கள் வரலாம். குழந்தைங்கிட்ட அதிகமாக பேசாம அமைதியாக இருக்கிறது இந்த நாள் நல்லதுங்க. பிள்ளைகள் இடத்துல வீண் பேச்சோ வாக்குவாதங்கள் எதையுமே வைக்காதீங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த கொடுக்காது. தேவையற்ற மன சங்கடத்தை தான் உண்டு பண்ணும். இந்த நாள் உங்களுடைய வேலைகள்ல ஒரு சில மாற்றங்களை நீங்களே ஏற்படுத்துவீங்க. பழக்க வழக்கம் மாறலாம். ஒரு விஷயங்கள் எதை நீங்க நினைக்கிறீங்களோ அதை எப்படியாவது அடைஞ்சிடணுங்கிற ஒரு குறிக்கோள் மட்டும் உங்களுக்கு இந்த நாள் வெளிப்படுங்க. மனசுக்கு பிடிச்ச மாதிரியான சில பொருட்களை வாங்குவீங்க. கடந்த கால வாழ்க்கை பத்திய ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் வரக்கூடிய எதிர்கால வாழ்க்கை பத்தின எண்ணங்கள் தான் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. மாணவர்களுக்கு படிக்கக்கூடியவங்களுக்கு கல்வி வேலைகள்ல ரொம்ப ஒரு ஆர்வம் இருக்கும், ஈடுபாடு இருக்கும், ஒரு புது விஷயத்த தெரிஞ்சுக்கணுங்கிறது இருக்கும். பிராக்டிக்கலா ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைப்பீங்க. ஆக்கப்பூர்வமான நாள்னு சொல்லலாங்க. உங்களுக்கு எவ்வளவு போட்டிகள் ஒரு சோதனைகள் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி வெற்றி பெறக்கூடிய நல் வாய்ப்பு இந்த நாள் உங்களுக்கு உண்டு. அதிர்ஷ்டகரமான நிறம் இளம் சிகப்பு நிறங்க. திசை தெற்கு, எண் 5. நட்சத்திர பலன் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவங்கள் ஏற்படுங்க. உங்களுடைய அனுபவ அறிவை வச்சு அடுத்த கட்ட நிலைக்கு உயர்வீங்க. நினைச்ச காரியங்கள் இந்த நாள் ரொம்ப சிறப்பா நடக்க போகுது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன கவலைகள்லாம் விலகிடுங்க. இருந்த மன அழுத்தங்கள்லாம் நீங்க போகுது. உங்களுக்கு எதிராக இருந்தவங்க விலகி போவாங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்குங்க. ஆர்வத்தோட இருப்பீங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் அறியலாம். உங்களுடைய ராசிக்கு ஏற்றபடி கோச்சாரத்தினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது மற்றவர்களோடு பேசினால் உங்களுக்கு ஒரு சில மாற்றம் வரலாம். நீங்கள் இதுநாள் வரையில் செய்தது சரி என்றோ அல்லது நினைப்பது சரி என்றோ இருக்க முடியாது. மற்றவர்களிடம் பேசும் பொழுதுதான் அந்த விஷயம் சரியாக இருக்குமா என்பதை உங்களுக்கு புரிய வரும். நீங்கள் யார் என்பதை புரிந்து கொள்ள நினைப்பீர்கள். பலம் மற்றும் பலவீனங்களை அறிந்து கொள்வீர்கள். அரசாங்க வேலைகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். அரசு துறைகளில் இருப்பவர்களுக்கு காரிய அனுகூலம் இருக்கும். மற்றவர்களிடம் நீங்கள் சொல்லி வைத்த வேலைகள் நடக்கும். எதிர்பாராமல் தானாகவும் நடக்கலாம். அரசாங்கத்தில் நீங்கள் நல்ல நிலைக்கு வருவீர்கள். அரசு துறைகளில் பணிபுரிந்தாலும் மூத்த அதிகாரிகள் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு நிச்சயம் உண்டு. கொடிக்கட்டி பரப்பீர்கள். உங்களுடைய பேச்சுக்களுக்கு தனி மதிப்பு உண்டு. சம்பாத்தியம் அதிகரிக்கும். தொழில் சார்ந்த விஷயங்கள் சீக்கிரமாக நடக்க வேண்டும் என்றால் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். புதிய வேலைக்காக முயற்சியும் செய்வீர்கள். ஏற்கனவே ஒரு வேலையில் இருந்தாலும் மற்றொரு வேலையை கவனிக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருக்கும். வெளியூர்கள்ல இருந்து மகிழ்ச்சிகரமான நல்ல செய்திகள் இருக்கும். உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ நல்ல வரன் வருவதற்கான ஒரு சில சூழ்நிலைகள் காணப்படக்கூடும். பெரும்பாலும் அதிக நன்மைகளைத்தான் பெறப்போகிறீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, ஏறுமுகமாகத்தான் இருக்கிறது. ஏற்றத்தை காணப்போகிறீர்கள். ஆறுமுகம் அருளிடும் மனதினம் ஏறுமுகம் என்று உச்சரித்தால் எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கும். காரணம் 12வது வீடான கன்னியில் செவ்வாய் பகவான் இருக்கிறார். செவ்வாய் பகவானுக்கு உண்டான அதி தேவதை ஸ்ரீ முருகப்பெருமானே. ஆக எந்த ஒரு மனச்சோர்வுகளோ தாக்கங்களோ உடல் உபாதைகளோ ஏற்படாமல் இருக்க முருகப்பெருமானை வழிபட்டால் உங்களுக்கு நல்லது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இதுநாள் வரையில தடையாக இருந்தவங்க காணாம போகலாம். உங்களுக்கு தொந்தரவு செய்தவங்க மறைஞ்சு போகலாம். ரகசியத்தை யாருக்கும் வெளிப்படுத்தாதீங்க. துலாம் ராசி அன்பர்களே, ஒரு சில காரியம் நடக்கும் வரையில் மனதில் வைத்துக்கொண்டு நடத்த பாருங்கள். 10 பேரிடம் சொன்னால் அது 10ஆக பறந்து போகுமே தவிர அந்த வேலையினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்காது. வியாபார விஷயங்கள்ல பொறுமையை கடைப்பிடிக்கணும். முதலீடு சார்ந்த விஷயங்கள்ல எண்ணத்துல தெளிவு தேவை. எந்த வியாபாரத்துக்கு எந்த தொழிலுக்கு முதலீடு செய்கிறோம் அதற்கு தகுதியானதா அது என்பதை ஒரு முறைக்கு பல முறை செய்தல் வேண்டும். மற்றவரை பார்த்து எதையும் செய்யாதீர்கள். புலியை பார்த்து பூனை சூடு போட்டது போல ஆகிவிடும். ஆக வலி அதிகமாக இருக்கும். புலி வேறு பூனை வேறு என்பதை உணருங்கள். புலி போல பூனை ஆகாது, பூனை போல புலி ஆகாது. ஆகவே துலாம் ராசி அன்பர்கள், வெளியிடங்களில் நீங்கள் பெரும்பான்மையானவராக இருந்தாலும் மனதில் சற்று பலகீனமானவர் தான். தன்னம்பிக்கையாக இருங்கள். எதற்காகவும் கலங்காதீர்கள். எதற்காகவும் அடி பணியாதீர்கள். நேர்மையை விரும்பக்கூடியவர்கள் இந்த நாள் என்பதால் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரக்கூடியது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள்
கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திர நட்சத்திரக்காரர்கள் ஊருக்கு உபதேசியாக இருப்பீர்கள். ஊருக்கு உழைக்கக்கூடியவர்களாக தோற்றம் காண்பீர்கள். மாற்றம் ஏற்படும். எல்லோருக்காகவும் தலைமை பண்பு ஏற்று நடத்தக்கூடிய தைரியசாலி சித்திரை நட்சத்திரக்காரர்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் கைகூடும். மிக தைரியம் அதிகம் உண்டு. யாருக்கும் எதற்காகவும் பயப்பட மாட்டீர்கள். அஞ்சாத தன்மை குணம் கொண்டவர்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்கள். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுமையாக இருக்க வேண்டியது நல்லது. எதையும் சாதிக்க வேண்டும். சாதித்த பிறகே எல்லா விஷயங்களையும் வெளிப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருக்கும். எல்லா விதமான வேலைகளையும் கவனித்து செய்தால் சிறப்பு. இந்த நாள் உங்களுக்கு ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த நாளுக்கான பலன்கள். எந்த ஒரு வேலைகளையும் திட்டமிட்டே செய்வீர்கள். திட்டவட்டமாக சில முக்கிய முடிவுகளையும் எடுப்பீர்கள். செய்ய நினைத்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாள். புதிய வாகனங்கள் வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள், நீண்ட நாள் ஆசைகள் இருக்கும். வரக்கூடிய விளம்பரங்களை பார்க்கும் பொழுது இதை வாங்க மாட்டோமா என்கிற ஏக்கத்தோடு இருப்பீர்கள். புதிய விஷயங்கள் பற்றிய தேடல் இருக்கும். ஆராய்ச்சி சார்ந்த எண்ணங்கள் உண்டாகும். வீட்டில் இருப்பவர்களுடைய ஆதரவின் மூலம் சில வேலைகளை கவனிப்பீர்கள். இருந்தாலும் உடன் பிறந்தவர்களோடு இருக்கக்கூடிய சில விஷயங்களில் கவனத்தை செலுத்த வேண்டும். உங்களுடைய வேலைகளையோ பொறுப்புகளையோ கொடுத்தாலும் கூட எப்பொழுதும் நீங்கள் பின்தொடர வேண்டிய நிலை ஏற்படலாம். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு நல்ல ஆதரவுகள் வரும். நண்பர்கள் வட்டாரத்திலும் சரி, வீட்டிலும் சரி, வெளி இடங்களிலும் சரி, வேலை செய்யக்கூடிய ஸ்தலங்களிலும் சரி, உங்களுடைய கருத்துக்கு நல்ல வரவேற்பு உண்டு. உங்களைப் போல யாரும் இல்லை என்று புகழ்ந்து பாராட்டி தள்ளுவார்கள். மயங்காதீர்கள். யார் எதை செய்தாலும் எதை சொன்னாலும் நீங்கள் யார் என்பதை உணர்ந்து இருக்க வேண்டும். பலத்தையும் பலவீனத்தையும் அறிந்து செய்தால் நல்லது. வேலையாட்களுடைய வழியில் ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும். சிறுதூர பயணங்கள் மூலம் மனதளவில் மாற்றம் வரும். மனக்கவலைகளை தூக்கி போடுவீர்கள். எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம், செய்யலாம் என்கிற எண்ணங்கள் தான் உங்கள் மனதில் இருக்கும். மற்றவர்களுடைய பாரத்தையும் சுமக்கக்கூடியவர்கள் நீங்கள். அதிலும் பெரும்பாலும் குடும்ப பாரம். எப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலும் தன்னிலை மாறாமல் இருக்கக்கூடும். தம்பதியர்கள் இருவருமே வெளியிடங்களுக்கு போகக்கூடிய நிலையும், வண்டி வாகன பயணங்களை சுகபோகமாக அனுபவிக்க வேண்டும் என்கிற ஆசைகளும் துளிர்க்கும் நாள். மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் சற்று தீர வாய்ப்புகள் உண்டு. வெளி வியாபாரத்திற்காக செல்லக்கூடியவர்களுக்கு பயணங்கள் கைகூடி வரும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைப்பீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியினுடைய 3வது வீட்டில் உங்களுக்கு சந்திர பகவானுடைய நிலைப்பாடு இருக்கிறது. தாய்க்குண்டான விஷயங்களுக்கு சில முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடும். சுகம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். அவரோடு ராகு பகவானுடைய சஞ்சாரம். சந்திரன் ராகு பகவான் வரும்பொழுது உங்களுக்கு மனநிலையில் சில மாற்றங்கள் இருக்கும். வீட்டு விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதாகவும் அமையும். பார்த்து கொள்ளுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்ல பலனை தரக்கூடியது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம் பகை ராசிகள். கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல நல்ல முடிவுகள் பிறக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். தாமதங்கள் நீங்கும். நினைத்ததை நடத்தி காட்டுவீர்கள். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகள் பிறக்கும். நட்பு வட்டாரங்கள் உதவி கை கொடுக்கும். எதிர்பார்த்த பண தேவைகள் நிறைவேறும். உடன் பிறந்தவர்களிடம் கவனமாக இருங்கள். கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணியது போல் இல்லாமல் மாற்றங்கள் வரும். மனக்கவலைகள், பயங்கள், உணர்வுகள் அகலும். சிறு தூர பயணங்களை மேற்கொள்வீர்கள். வேலையாட்களால் ஒத்துழைப்பு இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு சில நல்ல பலன்கள் வருவதற்கான சூழ்நிலைகள் இருக்கிறது. எதையும் கவனித்து செய்தால் நிச்சயம் உங்களால் முன்னேறவும் முடியும், வெற்றி பெறவும் முடியும். இதுவும் கடந்து போகும் என்கிற மன அமைப்போடு இருங்கள். அவ்வப்போது உடல் சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள். இந்த நாள் உங்களுக்கு நன்மை பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்கள், இவருடைய ராசிக்கான இந்த நாள் பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். தனுசு ராசி அன்பர்கள், இந்த நாள் மன அமைப்பு சற்று ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். மன கவலைகள் கொஞ்சம் இருந்தாலும் அதனை அனுசரித்து போக வேண்டியது நல்லது. குடும்ப சூழ்நிலைகளை உணர்ந்து செய்யுங்கள். மன சஞ்சலங்கள் ஏற்பட்டு தீர அன்னதானம் செய்விப்பது, குடிக்க தண்ணீர் கொடுப்பது நல்லது.
மன கிளேசங்கள் தீர பச்சரிசி தானம் செய்யலாம். இந்த நாள் உங்களுடைய குடும்ப விஷயங்களை பற்றிய பேச்சுக்கள் அதிகரிக்கும். மனக்குழப்பமாக இருந்து எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். இப்பொழுதைக்கு நீங்கள் அமைதியாக இருப்பதே நல்லது. இந்த நாள் விலகி இருந்தவர்கள் மீண்டும் விரும்பி வரலாம். மூத்த அதிகாரிகளோடு இருந்த இணக்கங்கள் உங்களுக்கு சீராகும். இன்னும் கொஞ்சம் மேன்மையான நிலைக்கு வளருவீர்கள். உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படும். பேச்சு சார்ந்த விஷயங்களில் மட்டும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பணம் சார்ந்த சங்கடங்கள், சில நெருக்கடியான பிரச்சனைகள் குறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் முதலீடுகளை குறைத்துக் கொள்ளலாம். நீங்கள் எண்ணியது ஒன்று நடப்பது ஒன்று என்பது போல இருந்தால் அந்த வேலையை அப்படியே நிறுத்திவிடுங்கள். அதற்கடுத்தாற்போல் செய்ய வேண்டாம். மன உணர்வுகள் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்துதான் அந்த நாள் அமையும். ஆக எண்ணத்தை தெளிவுபடுத்துங்கள். மனக்குழப்பத்தை தீர தியானம் பயிற்சி செய்வது நல்லது. முகத்தில் பொலிவு இருப்பது போல உங்களுடைய நடவடிக்கை இருந்தால் மற்றவர்களுக்கு உண்டான வேலைகள் நடக்கும். தொழில் நிமித்தமான பயணங்கள் மேம்படும். ஞாபக சக்தி சார்ந்த பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. மாணவர்கள் படிப்பில் எச்சரிக்கையாக இருங்கள். தேர்வுக்காக எழுதக்கூடியவர்கள், படிக்கக்கூடியவர்கள் ஞாபக சக்தி குறைவில்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். தனுசு ராசி அன்பர்கள், பணம் பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். அவ்வப்போது உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூல நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கையாக இருப்பீர்கள். தைரியம் உண்டாகும். சாதிக்கக்கூடிய துணிவு ஏற்படும். சில நல்ல விஷயங்கள் உங்களை வந்து சேரும். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு வட்டாரங்கள் அதிகரிக்கும். நட்பு மீதமான எண்ணங்கள் உருவாகலாம். பலருடைய ஆதரவுகளை நீங்கள் பெறக்கூடும். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் மேம்படும். பலவிதமான நன்மைகள் பிறக்கும் நாள். மறதி சார்ந்த பிரச்சனைகள் தீரும். இந்த நாள் உங்களுக்கு ஏற்றங்கள் நிறைந்த நாளாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். கோவிலிலும் சரி, வீட்டிலும் சரி, பூஜைகள், சிறப்பு வழிபாடுகள் செய்வது உங்களுக்கு அதீதமான நன்மையை தரும். இடம், வீடு, மனை, நிலம் சம்பந்தமான விஷயங்கள் கை கொடுக்கும். இப்பொழுது இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்க போகிறது? மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய பொறுமையான குணத்திற்கும் தங்கமான மனதிற்கும் நிதானத்திற்கு இந்த நாள் என்ன கிடைக்கப் போகிறது? கிரகங்கள் உங்களுக்கு எப்படியெல்லாம் சாதகமாக இருக்க போகிறார்கள்? நவ கிரகங்களினுடைய அருள் எப்படி நீங்கள் பெறுகிறீர்கள்? எப்படியெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் என்பதை இன்றைய ராசி பலன் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஒரு விதமான தடுமாற்றங்கள், குடும்பத்தை பற்றிய எண்ணங்கள், உங்கள் துணைவரை பற்றிய எண்ணங்கள் மிகுதியாகவே எழும். எதிர்பாராத சில பொறுப்புகளினால் கோபங்கள் மேம்படும். மகர ராசி அன்பர்கள், உங்களுக்கான வேலையை மட்டும் திட்டமிட்டு இருப்பீர்கள். யாராவது ஒருவர் ஒரு சில வேலையை சொன்னால் உங்களுக்கு சற்றென கோபம் வரும். இந்த நாள் கொஞ்சம் கனிவாக கவனமாக நடந்தால்தான் நல்லது. அதிலும் இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்களில் பொறுமையாக இருங்கள். யார் ஒருவர் எதை சொல்கிறார்களோ அதை அப்படியே செய்ய வேண்டாம். உங்களுக்கு எது சரி தவறு என்பதை உணர வேண்டும். முதலில் மன ஓட்டத்தை கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய மனம் எப்படி இருக்கிறதோ அதற்கேற்றபடிதான் செயல் இருக்கும். ஆகவே உங்கள் மனது நிம்மதியாக அமைதியாக இருக்கும் பட்சத்தில் சில வேலைகளை செய்யலாம். மனம் சரியில்லை, குழப்பமாக இருக்கிறேன் என்றால் எந்த வேலையும் தொடாதீர்கள். இன்றைய நாள் அப்படியே அமைதியாக விட்டு விடுவது உங்களுக்கு நல்லது. செய்தும் பிரயோஜனம் இருக்காது. செய்தோமே சரிவர இல்லையே என்கிற மனக்குழப்பத்திற்கு ஆளாகாமல் அமைதியாக இருப்பதே நல்லது. பழைய கடந்த கால நினைவுகள், கடந்த கால பிரச்சனைகள், அதை பற்றிய ஓட்டங்கள் கொஞ்சம் இருக்கும். செயல்கள் தாமதங்கள் இதனால் வரும். மனதில் பட்ட உடனேயே எந்த வேலைகளையும் செய்ய இயலாது. யாரை மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்க்க வேண்டிய நாள். நீங்கள் உண்டு, உங்கள் வேலைக்கான செயல்கள் உண்டு என்று இருங்கள். யாரையும் விமர்சனம் செய்யாதீர்கள். பிறரை பற்றி பேசாதீர்கள். தவறாக யாரையும் எண்ண வேண்டாம். புதியவர்களோடு அனுசரித்துதான் போக வேண்டிய நாள். எதிலும் கனிவு பணிவு என்பது மிக மிக அவசியம். இந்த நாள் மகர ராசி அன்பர்களுக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய், புதன், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம்.
பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றம் ஏற்படும். ஒன்று போல இருக்காது. ஏதாவது ஒரு விஷயத்தை மாற்றிக்கொண்டே இருப்பீர்கள். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையின் நிதானம் என்பது மிக மிக அவசியம். உங்களுடைய நட்சத்திராதிபதி தான் சந்திர பகவான் ராசியிலேயே இருக்கிறார். அவர் 7ஆம் வீடு களத்திரத்தின் அதிபதி, கடகத்தின் அதிபதி அவர். ஆக இந்த நாள் நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்களில் நிதானமாக இருந்தால்தான் நல்லது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். வீண் பிரச்சனைகள், வம்பு தும்புகளில் இருக்காதீர்கள். அமைதியான போக்கை கடைபிடிப்பது நல்லது. ரகசியத்தை பாதுகாக்க வேண்டிய நாள். இந்த நாள் உங்களுக்கு எல்லா நிலையிலும் உயர்வு ஏற்பட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அவிட்ட நட்சத்திரம் நாள் என்பதாலும் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் நிதானத்தை தான் கடைபிடிக்க வேண்டும். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செய்வது விசேஷம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெய. கும்பராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். தம்பதிகளுக்குள் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும். மனதை அமைதிப்படுத்துங்கள். எதற்காகவும் ஆர்ப்பரிக்காதீர்கள். தெளிவான சிந்தனை இருந்தால்தான் உங்களுடைய வேலைகள் நடக்கும். முகப்பொலிவு, தோற்றப்பொலிவில் மாற்றங்கள் இருக்கும். எண்ணம் ஒன்று போல அமையாது. ருணரோக சத்துருஸ்தானத்தின் அதிபதி 12ஆம் வீட்டில் மறைவில். வெற்றிக்குண்டான விஷயங்களுக்கு அதிக முயற்சிகள் தேவை. 6ஆம் இடம் வெற்றி. எதிர்பாராத வகையில் சில செலவுகள் வரலாம். வெளிவட்டத்தில் அலைச்சல்கள் இருக்கும். போக வேண்டிய நேரத்திற்கு வெளியே செல்ல முடியாமல் தவிப்பீர்கள். நடக்க வேண்டிய வேலைகள் கூட உங்களுக்கு தாமதமாகத்தான் நடக்கும். பிறருக்கான வேலைகளுக்கு நீங்கள் முன் நிற்காதீர்கள். எதிலும் கவனமாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாள். சர்வ ஜாக்கிரதையாக இருப்பதுதான் இந்த நாள் நல்லது. பெரும்பாலும் உங்களுடைய மனதை அமைதிப்படுத்துங்கள். அதற்கான வழியில் ஈடுபடுங்கள். மனம்தான் உங்களுக்கு சங்கடப்படும். தேவையற்ற எண்ணங்கள் வரும். எதிர்மறை எண்ணங்கள் உருவாகும். மன போராட்டத்தோடு குழப்பத்தோடு உங்களுடைய நாளை தள்ள வேண்டியிருக்கும். இந்த பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க நவகிரக வழிபாடு செய்வது, நவகிரக கோவிலுக்கு கூடுமான வரையில் அபிஷேக பொருட்களை கொடுக்கலாம். வியாபாரத்தில் நயமான பேச்சுக்கள் நல்ல மதிப்பை உருவாக்கும். கும்பராசி அன்பர்களே, வெளி வட்டாரங்களில் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். உங்கள் மீதான நம்பிக்கை உருவாகும்படி நடந்து கொள்வது நல்லது. மூத்த அதிகாரிகளோடு இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையலாம். எதையும் நிதானித்து செய்யுங்கள். அப்படித்தான் நல்லது. உடல் அசதி, உடல் சோர்வுகள், மன சங்கடங்கள் அவ்வப்போது ஏற்படும். எதையும் பெரிதுபடுத்தாதீர்கள். இந்த நாளுக்கான கிரக அமைப்பால் இப்படி இருக்கிறது என்று உங்களுடைய வேலைகளில் மட்டும் கவனித்து இருப்பது விசேஷம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய், புதன், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அல்ல குறையாத அக்ஷய பாத்திரமாக இருப்பீர்கள். ஆக இந்த நாள் உங்களுடைய நட்சத்திர அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது வாதங்கள் நீங்கும். வம்பு வழக்குகள் அகலும். எதையும் முன்னெடுத்து செய்ய வைக்கக்கூடிய சூழ்நிலையில் இருப்பீர்கள். தேவையற்ற வீண் போக்குகள் அகல. அமைதியாக இருப்பது நல்லது. மனம் கவலைகள் குறைய இறை வழிபாடு செய்யுங்கள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். மனக்குழப்பங்களுக்கு உள்ளாவீர்கள். நிதானமாக சில முடிவுகள் எடுக்க வேண்டும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் மறையலாம். எந்த ஒரு விஷயத்தையும் நிதானித்து செய்தால்தான் உங்களுக்கு பலன் அதிகம். இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். பேச்சுக்களில் உங்களுக்கு நல்ல நிதானமான நிலைப்பாடு இருக்கும். மிகுந்த ஒரு உயர்ந்த பண்பாளர்களாக தோற்றத்தில் காணப்படும். தோற்றப்பொழிவு மேம்படும். புதிய விஷயங்களை அறிந்து செய்வீர்கள். புதிய அனுபவங்கள் உண்டாகும். உங்களுடைய வாழ்வில் நீங்கள் எடுத்த சில வேலைகளின் காரணமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல அறிவையும் அனுபவத்தையும் வைத்து ஒரு சில புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். பேச்சுக்களின் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய பாக்கியம் கிட்டும். வீட்டில் இருப்பவர்களிடத்தில் மனம் விட்டு பேசுதல் நல்லது. உடன் பிறந்தவர்கள் மனம் விட்டு பேசலாம். வெளி வட்டாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலைகள், எல்லா விதமான செயல்களும் திருப்தியை தரும், சந்தோஷத்தை உண்டாக்கும். மனதில் நிம்மதியும்
எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். மீனராசி அன்பர்கள் மாற்றங்கள் உண்டாகும். வியாபார போக்கு உங்களுக்கு ஏற்றாற்போல் அமைத்துக் கொள்ளுங்கள். வாடிக்கையாளர்களுடைய வருகை சீரான போக்காக இருக்கும். விரும்பியதை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. மூத்த அதிகாரிகளிடத்தில் உங்களுக்கு நல்ல நெருக்கம் இருக்கும். உங்களுடைய வேலைகளுக்கு தகுந்த அங்கீகாரம் உண்டாகும். வார்த்தைக்கு தனி மதிப்பு உண்டு. வீட்டிலும் சரி வெளியிடங்களிலும் சரி உங்களுடைய செயல்கள் திருப்தியை மட்டுமே தரும். மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கும் நாள். மன கவலைகள் அகலம். எடுத்த வேலைகள் திருப்திகரமாகவே இருக்கும். புதிய விஷயங்களின் மீதான நாட்டங்கள் இருக்கும். வீண் பிரச்சனைகள் மன சங்கடங்கள் தீரும் நாள். இந்த நாள் மீனராசி அன்பர்கள் இடம் வீடு மனை நிலம் சார்ந்த விஷயங்களில் அதிக ஆதாயத்தை தேடுவீர்கள். உங்கள் துணைவரிடத்தில் தகுந்தபடியாக பேசுவது நல்லது. கோப உணர்வுகள் வெளிப்படுத்த வேண்டாம். வீடு கட்ட வேண்டும் என்கிற ஆசை இருக்கும். உங்கள் துணைவர் பெயரில் சொத்துக்களை வாங்க நினைப்பீர்கள். உடன் பிறந்தவர்களிடமும் உங்களுக்கு நல்லது நடக்கும். அவர்களாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மைகள் பிறக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சங்கடங்கள் அகலும். கூடுமான வரையில் இந்த நாள் திருப்திகள் நிறைந்த நாளாக இருக்கிறது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்பாடுகளுக்கு நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவங்கள் வெளிப்படும். புதிய விஷயங்களை கண்டுணர்வீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். செல்வாக்கு உயரும். விரும்பியதை வாங்குவீர்கள். மனதில் மகிழ்ச்சி இருக்கும் நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை கிடைக்கும். தெய்வ அனுகிரகம் உண்டு. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். மனதில் நிறைவு சந்தோஷம் இருக்கும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திடவும் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி.